பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலைவேளையில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து இந்த காலையிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்க பரிசுத்தர் தந்த நல்ல தருணத்துக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நான் ஒருமித்து சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்கிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். தேவ பிள்ளைகள் விடுதலையை, ஆசீர்வாதத்தை, சுகத்தை விரும்புகிற தெய்வ பிள்ளைகள். ஆனால் கர்த்தர் சொல்லுவது, தேவனை நேசிக்கிற, வாஞ்சையாயிருக்கிற என்று சொல்லும்போது அன்பாயிருக்கிற, யார் தேவனை வாஞ்சையோடு பற்றி கொள்ளுகிற, வாஞ்சையோடு நெருங்குகிற ஒரு தெய்வ பிள்ளையோ, ஆங்கிலத்தில் who love the Lord, ஆண்டவரை நேசிக்கிறவர்கள். ஆகவே ஆண்டவரை அன்பு கூர்ந்து அவரை பற்றி கொள்ளுகிற தெய்வ பிள்ளைகளை அவர் விடுதலையாக்குகிறார். அவர் விடுதலையாக்குகிறார், விடுவிப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆனால் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும், எல்லா நன்மைகளுக்கும் ஒரு கண்டிஷனை வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகள் தேவனை நேசிக்க வேண்டும். அன்பு கூர்ந்தால் அவருடைய வார்த்தைகளை, கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களாக இருப்போம். அதான் அடையாளம். நான் நேசிக்கிறேன் என்று உதடுகளால் சொல்லி தேவ சத்தத்துக்கு செவிகொடாமல், தேவ கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் அவரே உதடுகளால் அன்பு கூறுவோரும் என்று சொல்லியும் உள்ளத்தில் தூரமாக இருக்கிறோம் என்று வேதமே சொல்லுகிறேன். இந்த கால வேளையில் தேவனை நேசிக்கிற, தேவனை பற்றி கொள்ளுகிற ஒரு தெய்வ பிள்ளைக்கு ஆண்டவர் விடுதலையை தருகிறார். அது எப்பேற்பட்ட தடையை, எதிர் கட்டுகளானாலும் நேசிக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு, அன்பு கூறுகிற தெய்வ பிள்ளைகளுக்கு, வாஞ்சையாய் தேவனை பற்றி கொள்ளுகிற தெய்வ பிள்ளைகளுக்கு அந்த விடுதலையை தருகிறார். இந்த கால வேளையில் நாம் இன்னும் எந்த சூழ்நிலை நாம் காணப்பட்டாலும் கர்த்தரை நேசிக்கிற, நாம் அறிந்த சத்தியத்துக்கு, அறிந்த தெய்வ வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். அவர் நம்மை விடுதலையாக்குவார், ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? செபிக்கலாம். நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதிக்க, விடுதலையாக்க விருப்பம் வைத்திருக்கிற கர்த்தர். ஆனாலும் நேசிக்கிறவர்களுக்கு, அவனை நோக்கி வாஞ்சித்து நம்முடைய வார்த்தைகளுக்கு, கட்டளைகளுக்கு செவி கொடுக்கிற தெய்வ பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குகிறீர், நீர் சுகமாக்குகிறீர், நீர் ஆசீர்வதிக்கிறீர். தெய்வ சமாதானமும் அன்பினால் நிறைந்த இருதயமும் கொடுத்து பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் இந்த கால வேளையில் நீர் ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுத்து செபிக்கிறப்ப, எந்தெந்த நெருக்கடிகளில், எந்தெந்த வேதனை துன்பங்களில், எந்தெந்த பாடுகளில் தெய்வ பிள்ளைகள் கடந்து செல்கிறார்களோ அந்த பாடுகளை நினைத்துமை நோக்கி இன்று வாஞ்சையோடு காத்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒரு மாற்றத்தை, ஒரு விடுதலையை, ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவீராக. இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிற கர்த்தர் அப்படி வாஞ்சையை அறிந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க செபிக்கிறோம், விடுதலையாக்க செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அவர் மேல் வாஞ்சையாயிருப்போம். அவர் நம்மை விடுதலையாக்குவார். God bless you. Praise the Lord.